இது என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ. பர்த்டே முடிஞ்சு 4 நாள் ஆகிட்டு, ஆனால் இப்போ தான் என்னால் போஸ்ட் போட முடியுது. ஏன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டு, அதனால தான் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட முடியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஆனால் நான் இன்னும் கிளம்பவே இல்லை. எதுக்கு கிளம்பாம இருக்கேன் அப்படின்னா, சார் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியில் போயிருந்தாங்க. ஏன்னா அவங்க வர்றதுக்கு டைம் ஆகும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படியும் கேக் கட் பண்ண போகிறோம். அதனால எதுக்கு சீக்கிரமே கிளம்பிக்கிட்டு அவங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நானும் அப்படியே கிளம்பாம இருந்துட்டேன். அதுக்கப்புறம் சார் வந்துட்டாங்க. அந்த டைம்ல நானும் எப்படியோ வேகமா கிளம்பி முடிச்சிட்டேன். சார் வர்றதுக்கே 9 o'clock மேல ஆகிட்டு, அதுவும் இல்லாம எல்லாருக்கும் பசிக்க வேற ஆகிட்டு, இவங்க எப்ப கேக் கட் பண்ணி எப்ப சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு, உடனே சாரும் வந்து வேக வேகமா கிளம்பிட்டு இருந்தாங்க. சார் கிளம்பி முடிச்சதுக்கு அப்புறம் இனிய வேற பின்னாடி நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப கியூட்டா இருந்தது. அதுக்கப்புறம் நானும் கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நானும் கேக்கும் வெட்டிட்டேன். வெட்டினதுக்கு அப்புறம் நான் சாருக்கு ஊட்ட போறேன். லட்டுக்குட்டி என்னன்னா ஆண்ட்டு வாரா வாயை திறந்துக்கிட்டு அவளுக்கும் வேணுமா. உடனே நான் லைட்டாக வாயில் வச்சு விட்டேன். சாரும் கொஞ்சம் வச்சு விட்டாங்க. அப்புறம் லட்டுக்குட்டி ஏங்கி போயிரும்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டாச்சு வாய்க்குள்ள. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா செம பசி ஆயிட்டு, அதனால எல்லாரும் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு லட்டுக்குட்டி கூட விளையாண்டுட்டு இருந்தோம். ஃபைனலாக லட்டுக்குட்டிக்கும் தூக்கம் வந்துட்டு, அதனால அந்த விளாக் அதோட முடிஞ்சிட்டு. சரி ஓகே, அவ்வளோதான். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். டாடா.